ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆஸ்கரை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடுறோங்க. ஆஸ்கர் நம்மகிட்ட 2வது டைம் முட்டை வச்சு மறுபடியும் குஞ்சு பொரிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டே 1ல் எடுத்த வீடியோ. அதாவது முட்டை பொரித்து குட்டி வந்த மொதல் நாள். ஸோ அந்த அன்றைக்கி நான் காலையில் எடுத்த வீடியோ அது. இது ஆஸ்கர் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங் பக்காவாக பண்ணும். நீங்கள் குட்டி போட்டதுக்கப்புறம் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் எடுக்க விடாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருந்து பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்கு. குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே படுத்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட் டே அன்றைக்கி அதனால் நீஞ்ச முடியாது. அடுத்த 48 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டியால் நீஞ்ச முடியும். இது பாருங்க டே 3ல் எடுத்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா குட்டி எல்லாமே அதுக்கு பக்கத்தில் நீஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ டே 3ல் ஃபிஷ்ஷால், அதாவது அதோட குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீஞ்ச முடியுது. ஸோ பேரண்டிங் டே 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பக்காவாக இருக்குது. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பேரண்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டேங்க்கில் விட்டுட்டிங்கன்னா, ஸோ டேங்க்கை க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு நீங்கள் கரெக்டாக போடணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்ரி 45 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது முட்டை வச்சு குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிருது. எனக்கு தெரிஞ்சு அது பக்காவாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து டே 6ல் எடுத்த வீடியோ. டே 6ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய குட்டியை அந்தளவுக்கு ரொம்ப செக்யூர் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நீஞ்சு விடுது. ஸோ டே 6ல் அது அந்தளவுக்கு குட்டியும் தானாகவே ஃபுட் எடுத்துக்கவும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிக்குது. நீங்கள் டே 10க்கு அப்புறம் வந்து நீங்கள் குட்டி இதை டேங்க்கில் வைக்க வேண்டாம். நீங்கள் குட்டியை தனியாக பிரித்து எடுத்துடுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.